நாடாளுமன்ற தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் ரஜினிகாந்த் தனது மக்கள் மன்ற மகளிர் அணி செயலாளர்களை இன்று சந்தித்தார். அப்போது எதிர்கால திட்டம், கட்சி தொடங்குவதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய கட்டமைப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் ரஜினி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகி சுதாகர் மற்றும் மாநில செயலாளர் ராஜு மகாலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தனது மக்கள் மன்றத்திற்கு பெண்களிடம் அமோக வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் வெற்றி இருக்கும் என்றும் தனது கட்சியில் பெண்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கர்நாடகாவில் உள்ள அணைகள் அனைத்தும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் வலியுறுத்தினார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நிறைவேற்றியே ஆகணும். அது அவங்க செய்யணும். அது அவங்களுக்கு கடமை. கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கு, அது நிறைவேறலையே சார். இந்த ஆணையம்ங்கிறது ஒரு முழுமையான உரிமைகளை கொண்டதாக இல்ல, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஆணையத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டேமோட கண்ட்ரோல் ஆணையத்துக்கு இருக்கணும். அது கம்ப்ளீட்லி அங்கேயே கர்நாடகத்துக்கு இருக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு செய்தி இல்லை. அது ஆணையத்துக்கிட்டே அது கண்ட்ரோல் திஸ்டிங் இருந்தா ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா மேனேஜ்மெண்ட் போர்டு வராம இவங்க ஆணையம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அதுல இல்ல, ஆணையம் அதுல டெஃபினெட்லி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆணையத்தில் என்ன சொன்னா ஆணையத்தில் எல்லாமே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த கவர்மெண்டோட தலையீடு இருக்கும். அது பார்க்கலாம், போக போக என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. கர்நாடகத்தில் முதலமைச்சராக குமாரசாமி தேர்வு செய்யப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறிய அவர், பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு எடியூரப்பாவுக்கு ஆளுநர் 15 நாள் அவகாசம் வழங்கியது கேலி கூத்தானது என்று விமர்சித்துள்ளார். கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் சட்டமன்றத்தை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண போறாங்க. இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றியை நான் பார்க்கிறேன். இல்ல, பாரதிய ஜனதாவினுடைய திட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? எடியூரப்பா பதவியேற்று விலகுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது கவர்னர் 15 நாள் கொடுத்தது அது பெரிய கேள்வி கொடுத்தது. அப்படி அவங்க செஞ்சிருக்க கூடாது. டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப். சுப்ரீம் கோர்ட் இடையில ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த மதிப்புக்குரிய வணக்கங்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அந்த நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம முதல்ல இந்த டிசம்பர் 31 சொல்லும்போது சொல்லியிருக்கேன். நான் அந்த பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது அப்போ நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெடியாக இருக்கிறது மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம். எப்போத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.